So hey people, good morning. The next day, time வந்து 7:18 ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து எலிஃபண்ட் டுபாராவும் ஒரு டேமும் பார்க்கணும். போகிற வழி தான், அப்படியே பார்த்துட்டு கிளம்ப வேண்டிதான். இப்போ போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். எலிஃபண்ட் டுபாரை வந்து 9 o'clock தான் ஓப்பன். 1 hour போட்டிருக்கு இங்கேருந்து. இங்கே ஒரு 15-20 minutes ட்ராவல் பண்ணிருக்கேன். பெருசாக வண்டியை பார்க்கவே இல்லை, 1-2. நேச்சர் இஸ் நேச்சர்ப்பா. ஃபஸ்ட்டு ஹோட்டல் ஏதாவது பார்த்து சாப்பிட்ணும். பயங்கரமாக பசிக்குது. இதானே ராஃப்டிங்கா? ராஃப்டிங்னா போகிறது கஷ்டம், ரைடிங் கியரோட எங்கேயோ கழட்டி வைக்கிறது. கீழே போடாமல் சரி, அது படுத்துக்கிச்சு. இவ்வளோ பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. சில பேர் நம்மளே குளிப்பாட்டி விட்டால் நல்லாயிருக்கும். காலையே எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் அங்கே தான் ஏறினோம். ஏறிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. ஜஸ்ட்டு கிராஸ் மட்டும்தான். நான் இது வரைக்கும் கூர்கு சிக்மங்களூர்னால் வந்து எலிஃபண்ட் டுபாரை மட்டும்தான் பார்க்காம போனது, மிஸ்ஸிங். அதுதான் இந்த வாட்டி பார்த்துருக்கு. கிட்ஸ் வந்து அந்த யானையெல்லாம் பார்த்தோன்னே நல்லா வந்து ஹைப்பாக வராங்க. நான் வந்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத வெளியே வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு தான் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எப்படி என்ட்ரி போகணுன்னே தெரில. இந்த போட் ஏறி கிராஸ் பண்ணி வரணுன்னே எனக்கு தெரியாது. இவனுங்க பண்ணுறதுல யானையை பயப்படுது. கட்டி போட்டிருக்காங்க, பாவமாக நிற்கிது. பாவமாக இருக்குது, கண்ணீர் வந்த மாதிரி இருக்குது. அழுவுது. இல்லை தண்ணியா? கீழே கதை எடுத்து சாப்பிடுது. புல்லு சாப்பிடுமா என்ன எலிஃபண்ட்டு? பாவமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சோகமாக நிற்கிதுங்க எல்லாம். உள்ள உடம்பும் ஃப்ரீ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ அப்படியே வந்தோம். வந்து அந்த சைடு போய் 2 எலிஃபண்ட்ஸ் இருந்தது. அப்புறம் அங்கே சுற்றி எலிஃபண்ட் நிற்க வச்சுருந்தாங்க. இங்கே வரும்போது குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி அவ்வளோதான் நினைக்கிறேன். வெளியே வந்து அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இந்த ஏடிவி, கொஞ்சம் அந்த ஷூட்டிங் கேம்ஸு அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் இப்போ எங்களால் போக முடியாது. இதுவே வந்து ஒரு ரைடிங் கடையில் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கோம்.
அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour கூட ஆகலை மொத்தமாக பார்க்குறதுக்கு. இல்லை நாங்கள் வேறு ஏதாவது விட்டோமான்னு தெரில. இவ்வளோதானா? ராஃப்டிங் வந்து அந்த சைடு கூப்பிட்டு போகிறாங்க. பட் ராஃப்டிங் போக முடியாது. நல்லா அந்த ஸ்பாவில் படுத்துருக்க மாதிரி படுத்துக்குச்சு. நல்லா தண்ணி தெளிச்சு. அது ஆக்சுவலாக தலையில் அந்த ஃபுல்லாக மண்ணாக இது பண்ணி போட்டுக்குது. ரிட்டர்ன் அன்சைடு எப்படி வெளியே அன்சைடு அப்படி அந்த கடையில் தான் ஃபோன்பேயில் 500 அனுப்பிச்சிட்டு கேஷும் வாங்கணும். செம பெரிய லைன் நிற்குது. இப்படி போய் அந்த லாஸ்ட் வரைக்கும் நிற்குது. இங்கே இருக்கு வை. எவ்வளோ பெரிய லைன் பாருங்கள். வரதா இருந்தால் முன்னாடியே வந்துடுங்க.